கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வசனத்திற்கேற்ற குரலின் வெளிச்சத்தை அறிய ஆண்டவருக்குள் உங்களை அழைக்கிறேன். எப்படிப்பட்டவர்களோடு ஆண்டவர் முகமுகமாய் பேசுவார்? அதற்கு தேவையான குணங்கள் என்னென்ன என்று பார்ப்போமா? முதலில் சாந்த குணமுள்ளவர்கள். மோசேயானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். சாந்த குணம் என்பது மனிதர்களிடம் நாம் காண்பிக்கும் குணமாகவும், இரண்டாவதாக உண்மையுள்ளவன் என்ற பெயரையும் மோசே வாங்கி கொண்டிருக்கிறார். இதிலே உண்மையுள்ளவன் என்று ஆண்டவரோடு அவர் உத்தமத்திலே நடந்த காரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். இந்த காரியத்திலே ஆண்டவரே அவரை குறித்து நற்சாட்சியை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். சாந்த குணம் என்பது மனிதர்களிடத்திலேயும் பூமியிலே காண்கிற ஒரு குணமாக காணப்படுகிறது. இதே போல உண்மையுள்ளவன் என்ற குணம் ஆண்டவரோடும் ஆண்டவரை குறித்து நாம் சாட்சி கொடுக்கும் இடத்தில் நாம் காண்கிறோம். இப்படி நாம் இருக்கும் பொழுது நாம் நம்முடைய தேவனை முகமுகமாக தரிசிக்க முடியும். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாயும் பிரத்யட்சமாயும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறார். எப்படி ஒரு ஃப்ரெண்டு முகமுகமாய் பேசுவதை போல மோசையோடு நம் தேவன் முகமுகமாய் பேசுகிறார். அதற்கு தேவையான குணங்களை பார்த்தோம். முதலில் சாந்த குணமுள்ளவன் பூமியிலே, இரண்டாவது உண்மையுள்ளவன் தேவனோடு. பிரைஸ் தி லார்ட்.